ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் எப்படி எல்எல்ஆர் அப்ளை பண்ணலாம், ஆர்டிஓ ஆஃபீஸ் விசிட் பண்ணாமல் எப்படி நம்மளால் எல்எல்ஆர் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ எல்எல்ஆர் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கூகுளுக்குள்ளே போயிட்டு எல்எல்ஆர் போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்எல்ஆர் அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு இதில் ஹவு டு அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ் இருக்கும். இதை கொடுக்கணும். அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி இது வரும். இதில் இந்த ஒரு வெப்சைட் வருது இல்லையா, saradi.parivahan.government.in வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வெப்சைட்குள்ளே போனோடனே கீழே நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கேட்கும். இதில் நம்ம இப்போது தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்த உடனே இல்லை லைனாக காமிக்கும். அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ், அப்ளை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ், அப்ளை ஃபார் டிஎல் ரெனியூவல். லேர்னர் லைசன்ஸ் புதுசாக அப்ளை பண்ணலாம், அதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃபார் டிரைவிங் லைசன்ஸ்னால் நம்ம டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃபார் டிஎல் ரெனியூவல்னால் டிஎல் ஏதாவது இருக்கிற டிரைவிங் லைசன்ஸை ரெனியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னாலும் இதுலேயே இது பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ இருக்கிற இது வேறு, நான் லைசன்ஸ் எடுத்த அட்ரஸ் வேறு, இப்போ நான் இப்போ மாற்றிட்டேன், எனக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் வாங்கணுன்னாலும் இதில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் இந்த இதில் ஃபீ பேமெண்ட்டு, பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே இந்த இதில் வந்துடும். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு அப்ளை ஃபார் லேர்னர் லைசன்ஸ் கொடுத்துட்டு இதில் இந்த இதில் ஃபாலோவிங் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் அப்ளைங் லேர்னர் லைசன்ஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். எல்எல்க்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அது வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லாட்டி எப்படிங்கிறது தெரியல, பார்த்து பண்ணிக்கலாம். ஃபீ பேமெண்ட் பண்ணணும், வெரிஃபை பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பண்ணணும், பிரிண்ட் த ரெசிப்ட் கொடுக்கணும், எல்எல் ஸ்லாட் புக் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம இப்போ கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்து இதில் உங்களுக்கு நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை லேர்னர் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு, இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆதார் அத்தான்டிகேஷன் கேட்கும். ஸோ அதனால் இப்போ நான் என்னோடதில் எனக்கு ஆல்ரெடி இருக்கிறனால நான் இதில் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆதார் அத்தான்டிகேஷன் கேட்ட உடனே இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். போயிட்டு அந்த ஒரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர்லாம் கேட்குது பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் கேப்சா கேட்டு நான் ஓடிபி வரும். ஓடிபிலாம் போட்டு இது பண்ணால் தான் வரும். நான் ஆல்ரெடி இது பண்ணலாம் வராது இதில். ஸோ அதனால் நீங்கள் இந்த இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ இது பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன், அது முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்ததுக்கப்புறமா அதில் என்ன அப்படின்னா, அதில் நான் ஆல்ரெடி இது பண்ணதுனால என்னால் அதில் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் சரி அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி இது பண்ணி நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு அந்த இதில் நீங்கள் அத்தான்டிகேட் வித் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓடிபி இது பண்ணும். ஆதார் இது பண்ணி ஆதார் நம்பர் கொடுத்த உடனே ஓடிபி வரும். இல்லை அத்தான்டிகேட் வித்தவுட் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் மூலமாக போட்டு ஓடிபி வர மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பா பேர், அப்பா பேர், உங்கள் பேர், அட்ரெஸ்ஸு, ஏஜு எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் அவங்க எதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த இது பண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணிட்டு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு போயிடலாம். ஃபீ பேமெண்ட் ஒரு 230 ருபீஸ் வரும். ஃபீ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பண்ணி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எல்எல் டெஸ்ட்டுக்கு வரும். அதாவது ஒரு வீடியோ மாதிரி போடுவாங்க. வீடியோ மாதிரி ஒரு 15 to 30 செகண்ட்ஸ்க்குள்ளே, 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் கன்ஃபார்ம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களால் அந்த இதுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க அந்த எல்எல் டெஸ்ட்டில். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அந்த எல்எல் டெஸ்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக பாஸ்வேர்டு வரும் உங்களுக்கு. அந்த நம்பர் போட்டு உங்களுக்கு அந்த எல்எல் அந்த நம்பர் போட்டு உங்களோட பாஸ்வேர்டு உங்கள் ஃபோனுக்கு மெசேஜாக வரும். ஸோ அது நீங்கள் போட்டு இது பண்ணிங்க அப்படின்னா அது போட்டு ஒரு 1 or 2 டேஸில் உங்களுக்கு எல்எல்ஆர் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களே
லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுலேருந்து 6 months வரைக்கும் அது வாரண்ட்டி இருக்கும் LLR. அதுக்கப்புறமா அந்த 6 months முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இது பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இது. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஆர்டிஓ ஆஃபீஸே போகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு 230 rupeesல நம்ம LLR எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய நானும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. மொக்க கண்டென்ட்டாக இருந்தாலும் என்னெல்லாமோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேஸ் பண்ணிலாம் போகிறது சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.